நாவு. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய நாவை அடக்க வேண்டும். தங்களுடைய நாவை அடக்காதவர்கள் தங்கள் இருதயத்தை வஞ்சிக்கிறார்கள். நம்முடைய நாவை அடக்கவில்லை என்றால் நம்மிடத்தில் தேவபக்தி இல்லை. நம்முடைய நாவை அடக்காமலேயே நம்மை தேவபக்தி உள்ளவர்கள் என்று எண்ணினால் நம்முடைய தேவபக்தி வீணாய் இருக்கும். வெளிப்பார்வைக்கு நம்மிடத்தில் தேவபக்தி உள்ளது போல தெரியும், நம்முடைய இருதயமோ வஞ்சிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளில் சிலர் தங்களை பெரிய பரிசுத்தவான்கள் போல காண்பித்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அவர்களுடைய பேச்சுக்கும் கிரியைக்கும் சம்பந்தம் இருக்காது. இருதயம் அசுத்தமாயிருக்கும். ஆனால் வெளிப்பார்வைக்கு பக்தியுள்ளவர்கள் போல வேஷம் போடுவார்கள். இது ஒரு மாய்மாலம். இவர்களுடைய தேவ பக்தியும் வீணானது. நம்மிடத்தில் மெய்யான தேவ பக்தி இல்லை என்றால் நாம் எப்போதுமே மற்றவர்களை நியாயம் தீர்த்துக் கொண்டிருப்போம். பிறர் செய்கிற தப்பிதங்களை பெரிதுபடுத்துவோம். அதே தப்பிதங்கள் நம்மிடத்தில் காணப்படும் போது அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவோம். இதுவும் ஒரு மாய்மாலம். மற்றவர்களுடைய தப்பிதங்களை பற்றி குற்றம் சொல்லுகிறவர்கள் தங்களை ஞானிகளாகவும் பரிசுத்தவான்களாகவும் நினைத்துக் கொள்கிறார்கள். இது இவர்களுடைய சுய கற்பனை. இந்த கற்பனையில் உண்மை இல்லை. தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள் என்று நினைத்துக் கொண்டு மற்றவர்களை குற்றம் சொல்லுகிறவர்களிடத்தில் மெய்யான தேவபக்தி இருக்காது. பிறரை குற்றப்படுத்தும் நாவை உடையவர்களுடைய இருதயம் கிருபையுள்ளதாக இருக்காது. நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நமக்கு ஆவிக்குரிய பலமும் இருக்காது. நம்முடைய நாவை நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நம்முடைய சரீரத்தின் மற்ற அவயவங்களை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது தேவ பலத்தில் இருக்கிறது. ஒரு சிலர் தங்களுடைய நாவின் பேச்சினாலேயே எல்லாவற்றையும் சாதித்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். நாவை கட்டுப்படுத்தாமல் வீண் வார்த்தைகளை பேசுவார்கள். இவர்களுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்காது. இவர்களுடைய விருப்பமும் சித்திக்காது. இவர்கள் மற்றவர்களை வஞ்சிக்கலாம் என்று கற்பனை பண்ணுகிறார்கள். ஆனால் மெய்யாகவே தங்களுடைய நாவை அடக்காதவர்கள் தங்கள் இருதயத்தையே வஞ்சித்து விடுகிறார்கள். நம்முடைய தேவபக்தி வீணாய் இருக்கும்போது எல்லாமே வீணாய் போய்விடும். இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய நாவை அடக்க வேண்டும். நம்முடைய நாவை அடக்குவதற்கு தேவ கிருபையையும் தேவனுடைய ஒத்தாசையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும்.